திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை பொறுத்தளவிற்கு அவர்களது திட்டத்தை சொல்லி ஓட்டு வாங்குவதை விட பணத்தை கொடுத்துதான் ஓட்டுக்களை இத்தனை ஆண்டுகளாக பெற்றிருக்கிறார்கள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் இதுதான் நடந்திருக்கு. அதற்கு பரிகாரமாக திமுக அரசு தமிழக மக்களுக்கு செய்தது 65 மரணங்கள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக. இடைத்தேர்தலிலும் இதே வேலையை செய்யபோது கையும் களவுமாக சிக்கிய வீடியோ ஆதாரத்துடன் திமுக வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுமா தேர்தல் ஆணையத்திடம் என்ற கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்பொழுது குற்றம் சாட்டியுள்ளனர். என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் ஆரச்சக்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏசி ராமலிங்கம் என்பவரின் வீட்டில் வைத்து கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகளால் வாக்காளர்களுக்கு கையூட்டாக வழங்கப்பட்டு வந்த வேட்டி, சேலை மற்றும் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இதனை கையும் களவுமாக கைப்பற்றி தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினரின் இந்த சட்டவிரோத செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் விதிகளை மற்றும் மதிக்காமல் திமுகவினர்கள் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை கையூட்டாக வழங்கியதை கண்டித்து பாட்டாளி கட்சியினர் ஆர்ப்பாட்டமும் நடத்தியுள்ளனர். தேர்தல் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு புகார் கொடுத்து வரவழைத்தனர். ராமலிங்கத்தின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள பரிசு பொருட்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள். தேர்தல் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி, சேலைகள் திமுகவினர்களின் கொல்லைப்புறம் வழியாக எடுத்து செல்ல உதவி செய்துள்ளனர் என்றும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர். திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொந்தளித்துள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதியில் மக்களின் கோபத்தை நன்றாக பார்க்க முடிகிறது. இதனால்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சி நடுக்கம் திமுக அரசு எந்திரத்தின் உதவியுடன் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கவும் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கவும் முயல்கிறது. இதற்கு திமுக கடுமையான தண்டனைகளை தமிழக தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பினால் தேர்தல் அதிகாரியாக மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிக்க வேண்டும். சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும். மத்திய துணை இராணுவ படையினரை அதிக எண்ணிக்கையில் நிறுத்த வேண்டும். இவை அனைத்தையும் மேலாக வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுத்தால் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இதற்காகவே திமுகவின் வேட்பாளரை கண்டிப்பாக போட்டியிடுவதிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கடுமையான கோபத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார். நன்றாக தெரிகிறது, திமுக அரசால் அவர்களது கொள்கையையும் அவர்களது திட்டத்தையும் வைத்து மக்களிடம் ஓட்டுக்களை பெற முடியாது. அன்பு பரிசையும் பணத்தையும் கொடுத்தால் மட்டும்தான் திமுகவினருக்கு ஓட்டுக்கள் விழும் என்பது கடந்த காலத்தில் அல்ல, தற்பொழுது வரையும் அது நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை முறை தமிழக மக்களுக்கு சொன்னாலும் இது ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. இனியும் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றியடைந்தால் இதுவரை முட்டாளாக இருந்தது தமிழக மக்கள்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க கூடும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் நிச்சயமாக திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை நீக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருப்பது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.